ஆயிலே சாப்பிடக்கூடாது. ஆயில் கன்சியூம் பண்ணா ஹார்ட்‌டுக்கு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பிலீவ் பண்றாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் சார்? See, we'll go according to recommendation. Oil is one of the major sources of good fat. Seed oil இருந்தாலும் சரி, vegetable oil இருந்தாலும் சரி. இப்போ saturated fatன்னு சொல்லுவோம், நான் ஹெல்த்தி ஃபேட். அது ஷுட் பி 10% of that 30%. ஃபார் எக்ஸாம்பிள் கீ வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் சேச்சுரேட்டட் ஃபேட். அதில் நல்ல ஃபேட்டுன்றது இல்லை. 5 பேர் இருக்கிற வீடுனா 2.5 லிட்டர், மேக்ஸிமம் 3. பட் சவுத் இந்தியாவில் 5 பேர் இருக்கிற வீட்டில் எவ்வளோ லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் இன்வேரியபிளி தேல் சே 8 to 10 liters. தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆயில் கன்சப்ஷன். ஸோ ஒரு குழம்பு வச்சாங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு எண்ணெய் மிதக்கும். நைட்டு 9:30-10 மணிக்கு ப்ளூ லைட் உழுவுற கேஜெட்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு 10 PM இஸ் த ஐடியல் ஸ்லீப்பிங் டைம். பீஸா வேணுமா பீஸா சாப்பிடுங்க, பட் 12 inch பீஸா ஃபுல்லாக சாப்பிட்றது தான் தப்பு. ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்றதுனால உடம்பு ஒன்று இதுவாகிட போகிறது. குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரம்ப்ஸ் ஓவர் குவாலிட்டி. பயங்கரமாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன் எல்லாருக்குமே தூக்கம் வருது? இட் மேக்ஸ் யூ டயர்ட். நைட்டு 7 மணிக்கு மேலே என்னை கேட்டால் சாப்பிடக்கூடாது, மேக்ஸிமம் 8 PM. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபுட் கன்ஃபியூஷன். நெறைய பேர் வந்து இதுதான் ஹெல்த்தி, இதுதான் அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் வைக்கிறாங்க. எஸ்பெஷலி when it comes to heart, ஆயிலே சாப்பிடக்கூடாது. ஆயில் கன்சியூம் பண்ணா ஹார்ட்‌டுக்கு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பிலீவ் பண்றாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் சார்? See, we'll go according to recommendation. Oil is one of the major sources of good fat. சீட் ஆயிலாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் ஆயிலாக இருந்தாலும் சரி. ஸோ இன்டர்நேஷ்னல் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு 300 கிராமுக்கு மேலே சாப்பிடாது. ஓகே. அவசியமே கிடையாது. எஸ்பெஷலி இஃப் யூஆர் இன் அ செடென்டரி ஜாப் 200 கிராமுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றவங்க. அண்ட் ஃபேட்டுன்னு வரும்போது 30% ஆஃப் யுவர் டயட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட்டுன்றவங்க. இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், நான் ஹெல்த்தி ஃபேட். அது ஷுட் பி 10% ஆஃப் தட் 30%. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீ வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் சேச்சுரேட்டட் ஃபேட். அதில் நல்ல ஃபேட்டுன்றது இல்லை. பட் நம்மளோட பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே நெய் போட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ நெய் எவ்வளோன்னா 1 teaspoon இஸ் சஃபிஷியன்ட். 1 teaspoon இஸ் 5 grams. 5 grams இஸ் க்ளோஸ் டு 45 to 50 calories. ஸோ 3 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அதுவே 150 கேலரி வந்துடுது. அதையும் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்றோம். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவையோ, பட் ஆயில் தேவை. ஸோ அது நீங்கள் கீயாக எடுத்திங்கன்னா டு நாட் எக்ஸீட் 1 teaspoon. தட்ஸ் வாட் ஐ சே. கார்டியக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா. மற்றபடி ஹெல்த் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனி ஆயில் யூ கேன் யூஸ். சம் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், நான் அவகேடோ ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். சி அகெயின் என்ன, ஆலிவ் ஆயில் அண்ட் அவகேடோ ஆயில் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். பட் இந்தியன் குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 100 degrees அண்ட் above. எல்லாத்தையுமே கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம சிம்மர் டவுன் பண்ணுறது தான் இந்தியன் குக்கிங். அதில் எண்ணெயாக இருந்தாலும் இட் கெட்ஸ் டீநேச்சர். ஸோ மெடிட்ரேனியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. அப்ராட் போனாலும் பார்த்துருப்பீங்க, ஆலிவ் ஆயில் எங்கே வச்சுருப்போம்? டேபிளில் வச்சுருப்போம். டேபிளில் வந்ததுக்கப்புறம், அந்த டிஷ் வந்ததுக்கப்புறம் அது மேலே ஊற்றி ராவாக சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சாட்டேன்னு சொல்லுவோம். 70 to 80 degrees செல்ஸில் சாட்டே பண்ணி கொடுக்குறதுக்கு ஐடியல் ஆயில். இட் ரீடைன்ஸ் இஸ் குட் கொலஸ்ட்ரால். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது 100 degree ஃபாரன்ஹீட்டுக்கு ஹீட் பண்ணால் அதோட குட்னஸ் கம்மியாகி கெட்ட செக்மெண்ட் ஜாஸ்தி. அது எல்லா ஆயில்லையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ நல்லது என்ன? பூஃபா அண்ட் மூஃபான்னு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இஸ் குட் ஃபார் த பாடி. இது வந்துட்டு எல்லாருக்குமே தேவை. ஏன்னா ஃபேட்டிலேருந்து தான் கொலஸ்ட்ரால் வருது. கொலஸ்ட்ரால் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் உடம்புக்கு, ஆஸ் லாங் as இட் இஸ் இன் த நார்மல் ரேஞ்ச். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ஜீவிக்கவே முடியாது. ஸோ ஆயில் எடுக்கணும் அப்படின்னா கார்டியக் பேஷண்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ, இன்டர்நேஷ்னல் ரெக்கமெண்டேஷன் சேஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் யர் ஹவுஸ் டிவைடட் பை 2. அத்தனை லிட்டர் தான் வாங்கணும். 5 பேர் இருக்கிற வீடுனா 2.5 லிட்டர், மேக்ஸிமம் 3. பட் சவுத் இந்தியாவில் 5 பேர் இருக்கிற வீட்டில் எவ்வளோ லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் இன்வேரியபிளி தேல் சே 8 to 10 liters. தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆயில் கன்சப்ஷன். ஸோ ஒரு குழம்பு வச்சாங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு எண்ணெய் மிதக்கும். அந்த எண்ணெயை தள்ளிட்டு தான் குழம்புக்குள்ளே போக முடியும். ஸோ தட் இஸ் வெரி வெரி அன்ஹெல்த்தி. ஸோ ஆயில் யூஸ் பண்ணுங்கள், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலை சைக்கிளும் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு மாதம் சன்ஃப்ளவர். பட் குவான்டிட்டி
வீட்டில் எத்தனை பேரோ அது டிவைடட் பை 2 அத்தனை லிட்டர் தான் மாதம் வாங்கணும். ஸோ இஃப் யூ டூ த மேத்தமேட்டிக்ஸ் இட் கம்ஸ் டு 15 to 20 ml per day per person இஃப் யூ ஆர் அ கார்டியக் பேஷண்ட். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு 30 ml வரைக்கும் போகலாம். மேக்ஸிமம் நல்ல ஹெல்த்தி பர்சன் அப்படின்னா 900 ml per month. இல்லை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் டயபெட்டிஸ் இருக்குன்னா 1/2 லிட்டர் தான். 500 to 600 ml per month per person. இதுதான் ரெக்கமெண்டேஷன். ஆயில் அவாய்ட் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. பட் அதோட குவான்டிட்டியை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரூல் வந்து ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆயிலோட அளவு என்னன்னு தெரியாமல் எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறாங்க ஆர் கம்ப்ளீட்டாக ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் when we come to ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த ஃபுட் கன்ஃபியூஷனில் செகண்ட் கொஷின் என்னென்னா எக்கு சாப்பிட்றதுனால சில பேர் நல்லதுன்றாங்க, எக் சாப்பிட்றது வந்து சில பேர் கெட்டதுன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹார்ட்டுக்கு வந்து எக் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? அதாவது மெடிக்கல் ரிசர்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்கு கெட்டதுன்னு எந்த மெடிக்கல் ஸ்டடியுமே கிடையாது. ஓகே. ரீசனுக்கு வரும். ஸோ வி ஆல்வேஸ் கிவ் த ரீசன். நீங்கள் இப்போ ப்ரோட்டீன் சோர்ஸ் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு யூ ஆல்வேஸ் கோயிங் ஃபார் மீட். ஸோ எல்லாமே இஸ் மேட் அப் ஆஃப் மசில். சிக்கன்னாலும் மசில் தான், சதை தான். மட்டன்னாலும் சதை தான், பீஃப் போர்க்குனாலும் சதை தான். பட் ப்ரீ சிக்கன், அதாவது அது மீட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பில்டிங் பிளாக்ஸ் தேவையோ அது கொண்டது தான் ஒரு எக்கு. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் எப்படி தாய்ப்பால் மாதிரி. ஸோ அகெயின் ஐ கம் டு த பயோ அவைலபிலிட்டி பார்ட். ஸோ ஒரு கோழி உருவாவதற்கு அதுக்கு தேவையான புரதச்சத்து என்னவோ அது அதில் இருக்குது, முட்டையில் இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் வைஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லியிருப்பேன், சேச்சுரேட்டட் ஃபேட் யோக்கில் மட்டும்தான் இருக்குது. அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ஜஸ்ட் 1.6 grams தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு முட்டை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வரணும்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மஞ்சளோடு சேர்த்து நீங்கள் 30 முட்டை சாப்பிட்டா தான். ஓகே. நாட் ஜஸ்ட் ஒன் எக். ஓகே. நாட் ஜஸ்ட் 1 egg. ஐ டேக் 4 to 5 eggs, whole eggs every day. ஸோ ப்ரோட்டீனுக்கு வரும். ப்ரோட்டீன் வந்துட்டு ஒரு 50 to 70 கிராம் எக்கு அப்படின்னா 7 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. யோக்கில் 4 கிராம் ப்ரோட்டீன், ஒயிட்டில் வந்துட்டு 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் கண்டெய்ன்ஸ் லெசித்தின் விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் த லிவர். இந்த லெசித்தின் வந்து டீஜெனரேட் ஆகி கோலின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வருது. இந்த கோலின் வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது. ஃபார் மேக்கிங் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கால்டு அசிட்டைல் கோலின். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, லியூட்டின் இருக்குது, ஜியாசாந்தின் இருக்குது. அப்புறம் ஆல் த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ADEK இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது. இவ்வளோ இருக்குது இத்தினோண்டு முட்டையில். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி குட். இட் இஸ் கம்ப்ளீட்லி குட். நீங்கள் வந்துட்டு முட்டை சாப்பிட்டா அது எனக்கு ஒரு பேஷண்ட், அது இன்னும் இருக்காது, 28 years ஜிம்முக்கு நான் சொல்லி ஜிம்முக்கு போக ஆரம்பித்தான் அந்த பையன். ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்பை கட் பண்ணு, ரைஸை கட் பண்ணு, 100 கிராமுக்கு மேலே ரைஸ் வேண்டாம், அது இட்லியோ தோசையோ பொங்கலோ எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் வேயிங் த போர்ஷன், 4 எக்கு சாப்பிடுன்னு சொன்னேன். அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னா அவங்க அம்மா 3வது எக்கு சாப்பிடும்போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மஞ்சள் சாப்பிட்றியே, இது நேராக போய் ஹார்ட்டில் உட்காந்துரும். இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இன்ஃப்ளமேஷன் இன் யுவர் பாடி அண்ட் இன் யுவர் பிளட் வெசல்ஸ் எதனால் வருதுன்னா எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான், மாவுச்சத்து, அளவுக்கு அதிகமாக ரைஸு, இதுதான் ப்ராப்ளம். கொலஸ்ட்ரால் நீங்கள் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் கொலஸ்ட்ரால் நீங்கள் சாப்பிடும்போது இன்டர்னல் ப்ரொடக்ஷன், நீங்கள் கொலஸ்ட்ரால் சாப்பிட்றீங்களோ இல்லையோ யுவர் லிவர் மேனுஃபேக்சர்ஸ் 80% ஆஃப் கொலஸ்ட்ரால் இன் யுவர் பாடி. ஸோ லிவர் ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் மேனுஃபேக்சரிங்கை கம்மியாகிடும். எக்கை பற்றி பயப்படவே வேணாம். நோ மெடிக்கல் ரிசர்ச் சேஸ் தட் எக் ஷுட் பி அவாய்டட் in a healthy person or in a person with heart problem or diabetes hypertension. In fact diabetes hypertension இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஃபுல்லாக வைக்கிறதுக்கும் வெயிட் குறைக்கிறதுக்கும் எக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேட்குறேன். வைல் டாக்கிங் அபவுட் ஃபுட் கன்ஃபியூஷன். இப்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரவே கூடாது, இல்லை என்னோட ஹார்ட்டோட ஹெல்த் வந்து எனக்கு ஹெல்த்தியாகவே நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 5 ஃபுட்டு கம்பல்சரியாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஃபுட்டை எத்தனை மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணுன்றது. இந்த டைமிங். ஜீசஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் லாஸ்ட்டு சப்பர் தான் சாப்பிட்டார், லாஸ்ட்டு மிட் நைட் டின்னர் சாப்பிடல. ஸோ சப்பர்னாலே நம்ம பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னு தெரிகிறது இல்லை. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும், பிஃபோர் சன்செட். ஏன் இது வந்துட்டு எவ்வளோ லட்சம் முன்னாடி எவால்வ் ஆன பாடின்னு நினைக்கிறீங்க?
ஸோ எவல்யூஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமனாய்ட் ஸ்பீஷீஸாக வரது 20 லட்சம் முன்னாடி, லட்சம் வருஷம் முன்னாடி 20 லேக் இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமனாய்ட் ஸ்பீஷீஸ் ஹோமோ ஹபிலிஸ்ன்னு சொல்கிறோம். அவன் தான் ஸ்டோன் ஏஜ். அடுத்தது ஹோமோ எரெக்டஸ், நெருப்பை கண்டுபிடித்தவன். அடுத்தது நியாண்டர்தால், ஐஸ் ஏஜில் சர்வைவ் பண்ண மனுஷன். அதுக்கப்புறம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோ சாப்பியன் வரும். வந்து மாடர்ன் மேன் குரோமேக்னியான்னு 1 லட்சத்துலேருந்து 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எவால்வ் ஆன பாடியில் தான் சுற்றின்னு இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னா, நம்ம நைட் விஷன் நம்மளுக்கு வெரி வெரி புவர். நைட் ஹண்டிங் போக மாட்டான் மனுஷன். நக்டர்னல் அனிமல்ஸ்னு இருக்குது, நைட்டில் வேட்டையாடுற அனிமல்ஸ் இருக்குது, லைக் அவுல், அதர் அனிமல்ஸ் விச் ஹண்ட் இன் த நைட். நம்மளுக்கு நைட் விஷன் வெரி புவர். ஸோ சன்டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு கிடையாது. அப்படி எவால்வ் ஆன உடம்பு தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருட்டினதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் ஈட்டிங் டைம் ஹஸ் பிகம் 10:30. ஸோ நைட்டு 10:30 மணிக்கு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்லி ப்ரீலோடட் சாஃப்ட்வேர், இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர்லலாம் ப்ரீலோடட் சாஃப்ட்வேர் வருது இல்லையா, வி கம் வித் அ ப்ரீலோடட் சாஃப்ட்வேர் விச் சேஸ் டு நாட் ஈட் ஆஃப்டர் சன்டவுன், பட் யூ ஆர் ஓவர் ரைடிங் இட். அதே மாதிரி கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லும். இப்போ ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும் கார்டிசால்னா. காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் நம்மளை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு கார்டிசால். நைட்டு 7 மணிக்கு மேலே கார்டிசால் டவுன் ஆகும். பட் நைட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்டா நம்ம தூங்கிடுறோம் சாப்பிட்ட உடனே, விச் இஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. பட் நம்ம பாடி, நம்ம லிவர், நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ கார்டிசால் கம்மியாக வேண்டிய நேரத்தில் அதை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, தூக்கம் வர வைக்கிற ஹார்மோன். இப்போ மெலட்டோனின் கம்மிஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். அது நைட்டு 9 மணிக்கு மேலே பீக் செக்ரீஷன் வரணும். அதை விடிகாலில் 3 மணி 4 மணிக்கு செக்ரீட் பண்ண வைக்கிறோம். அப்படியே வி ஆர் ஆக்டிங் அகேன்ஸ்ட் ஆர் செல்ஃப். ஸோ ஆர்ட் ஆஃப் வாரில் இன்னொரு புக் இருக்குது, ஆர்ட் ஆஃப் வார். அதை எழுதின சுன் டூன்னு நினைக்கிறேன், இஸ் அ சைனீஸ். அதில் அவர் சொல்லுவார், நீ எந்த பேட்டிலில் ஒன்றாலும், போரில் ஒன்றாலும் ஜெயிச்சிடலாம், ஒரு போரில் மட்டும் ஜெயிக்க முடியாது. த வார் விச் யூ டூ வித்தின் யுவர் செல்ஃப், நெவர் கோ டு வார் அகேன்ஸ்ட் யுவர் செல்ஃப்னு. அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் டூயிங் நவ டேஸ். ஸோ 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, ஏசுன்னு அது மாதிரி லாஸ்ட்டு சப்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு 9:30 10 மணிக்கு ப்ளூ லைட் உழுவுற கேஜெட்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு 10 PM இஸ் த ஐடியல் ஸ்லீப்பிங் டைம். நீங்கள் இலான் மஸ்க்லேருந்து பில்கேட்ஸ்லேருந்து எந்த உலகத்தில் சாதிக்கிற ஆள் எடுத்திங்கனாலும் they keep an alarm to remind them to go to bed. Not to wake up. So the sleeping, not to wake up. So the sleeping time is fixed. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிட்றோன்றதோட, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் தூங்கு, 7 to 8 hours ஆஃப் uninterrupted ஸ்லீப் வைங்க. காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிங்க. டெய்லி ஒரு 45 to 50 minutes ஆகுது உடம்பை வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதில் 20 நிமிஷம் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள், 20 நிமிஷம் கார்டியோ பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதை பண்ணாலே நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கும். ஒரு வண்டி வாங்கினா கூட வருஷத்துக்கு 2 வாட்டி சர்வீஸ் ரிமைண்டர் வருது இல்லையா? அப்போது இவ்வளோ நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமலே நம்மளை வந்துட்டு அலைவாக வைக்கிற நம்ம பாடிக்கு என்ன பண்ணுறோன்றது பார்க்கணும். தென் ஒன்லி கம்ஸ் தி ஃபுட் ஆஸ்பெக்ட். பீஸா வேணுமா பீஸா சாப்பிடுங்க, பட் 12 inch பீஸா ஃபுல்லாக சாப்பிட்றது தான் தப்பு. ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்றதுனால உடம்பு ஒன்று So இதுவாகிடும். the quantity is important. குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரம்ப்ஸ் ஓவர் த குவாலிட்டி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் இதுதான் சார். பிகாஸ் அன்ஹெல்த்தினா நான் கம்மியாக சாப்பிட்டுக்கிறேன், ஹெல்த்தினா கூட நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பட் ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தியோ வி ஹேவ் டு மெயின்டைன் தட் குவான்டிட்டி. குவான்டிட்டி அதை நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன். இப்போ எனக்கு நான் பார்த்தா ப்ரிடாமினென்ட்லி ஐ மீன் சீட்டட் ஜாப். எனக்கு மார்னிங் அந்த 1 hour நான் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும்தான் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் போகிறோம் வரோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம், பேஷண்ட் பார்க்குறோம், ரவுண்ட்ஸ் பண்ணுறோம், அதெல்லாம் இட்ஸ் மினிமல். இட் கம்ஸ் டு அரௌண்ட் ஒன்லி 3000 steps per day. ஸோ நான் ஒரு 4.5 years-ஆ 6 PM மேலே சாப்பிட்றது கிடையாது. ஐ வாஸ் அ கை வாஸ் ஈட்டிங் அட் 10:30. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பயங்கரமாக. முந்திலாம் நைட்டு சாப்பிட்லன்னா தூக்கம் வராது, இப்போ நைட் 8 மணிக்கு மேலே சாப்பிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது, வயிற்றில் வந்துட்டு தூக்கி வரும். எவ்ரி திங் இஸ் அன் ஹேபிட். ஸோ ஐவ் லேர்ன் டு கோ அலாங் வித் மை சிர்கேடியன் ரிதம். சிர்கேடியன் ரிதம்னா நைட் என் மெலட்டோனின் பீக் ஆகும் போது செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், கார்டிசால் பீக் ஆகும் போது போய் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல்.
ஃபுட்டு கம் செகண்டரி. எதை வேணாலும் சாப்பிடலாம். ஸோ நான் இந்த 1 ஹவர் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் பண்ணிட்டு, வந்த உடனே 200 கிராம் பொங்கல சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ பொங்கல்ல அவ்வளோ கார்ப் இருக்கு. அவ்வளோ கார்ப என்ன பண்ணும்னா, சுகர உடனே ஸ்பைக் பண்ணி கம்மியாகும். எனக்கு பொங்கல் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் தூக்கம் வரும். ஏன்னா இட் மேக்ஸ் யூ டயர்ட். குளுக்கோஸ் ஸ்பைக் மேக்ஸ் யூ டயர்ட். அதனால தான் நீ சாப்பிட வேண்டிய ஃபுட் எல்லாமே குளுக்கோஸை வந்து பிளாட்டூல வைக்கிறத சாப்பிட்டா யூ ஃபீல் ஆக்டிவ் த்ரூ அவுட் த டேன்றான். ஓகே. பயங்கரமா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன் எல்லாருக்குமே தூக்கம் வருது? இட் மேக்ஸ் யூ டயர்ட். ஸோ அதனால போயிட்டு வந்ததுக்கப்புறம் 4 ஹோல் எக்ஸ். அதுக்கப்புறம் 50 கிராம்ஸ் ஆஃப் கார்பு தான் வே பண்ண போர்ஷன். ஸோ யூல் ஹேவ் டு பி நாலேஜபிள் அபவுட் வாட் டு புட் இன் யுவர் பாடி அட் வாட் டைம். அதே மாதிரி நைட்டு பயங்கர ஹெவியாக சாப்பிட்டா இட் இஸ் அன் எக்ஸசிவ் லோட். நைட்டு 7 மணிக்கு மேலே என்னை கேட்டால் சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் 8 PM.